திரு டி.கே. இளங்கோவன், தற்போது உங்களுடைய திமுக வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பும் வந்திருக்கிறது. மருது கணேஷ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே வேளையில் அதிமுக வேட்பாளராக அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய வெற்றி வாய்ப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எங்களுக்கு மிக நன்றாக இருக்கிறது வெற்றி வாய்ப்பு. அதிமுக பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவின் வெற்றி வாய்ப்பில் எந்தவித ஐயப்பாடு இல்லை. கட்டாயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் கட்டாயம் வெற்றி பெறுவேன் என்று டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருக்கிறார். அதே போல எங்களுடைய ஒரே பிரதான எதிரி திமுக தான் என்றும் சொல்லியிருக்கிறார். இதற்கு நீங்கள் எந்த விதமான கருத்தை தெரிவிக்க விரும்புகிறீர்கள்? அவர்களுக்கு எதிரியார் என்பது சொல்லுகிறார். ஆனால் அவர் இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை ஐயப்பாட்டுக்குரியதாக இருக்கிறது. அவர்களிடம் கட்சி இருக்கிறதா என்று தெரியவில்லை. தேர்தல் ஆணையம் அது குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. சில எம்எல்ஏக்கள் மட்டும் அதிக எண்ணிக்கையில இருக்கிற காரணத்தினாலேயே கட்சி அவர்களோடு இருக்கிறது என்று அவர்கள் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் அதிமுகவிலிருந்து அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளரே வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார். மற்றொரு பக்கம் திமுக அந்த தொகுதியை சார்ந்த ஒருவரை, அதே நேரத்தில் ஒரு சாமானியரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. இந்த வியூகம் பற்றி எங்களுக்கு விரிவாக சொல்லுங்கள். இது அந்த பகுதியிலே கழகத்திற்காக, அந்த பகுதி மக்களுக்காக பாடுபடுகிற ஒருவரை, அந்த மக்களோடு மக்களாக இருக்கிற ஒருவரை திமுக கழகம் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. இதை அந்த மக்கள் உணர்வார்கள். இவர் அந்த பகுதிக்கு தொடர்பில்லாதவர், கட்சியில் செல்வாக்கான ஒரு பதவியிலே இருக்கிற காரணத்தினால் அங்கே அவர் போட்டியிடுகிறார். அவரை மீறி அங்கே யாரும் போட்டியிட அந்த கட்சியிலே துணிச்சலோடு முன்வராத காரணத்தினால் அவர் போட்டியிடுகிறார் என்பதை தாண்டி உள்ளூரிலே அவர்களுக்கு ஆள் கிடைக்கவில்லை, ஆள் பற்றாக்குறையே இது காட்டுகிறது. தன்னுடைய பேட்டியின் போது திரு டிடிவி தினகரன் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் எங்களோடு இணைய வேண்டும், அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற அழைப்பை விடுத்திருக்கிறாரே, அனைத்து கட்சிகளையும் அழைப்பு விடுத்திருக்கிறாரே, இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது பொதுவாக தேர்தலில் போட்டியிடுகிறவர்கள் எல்லோரிடம் வாக்கு கேட்பது போன்ற ஒன்றாகத்தான் இதை பார்க்கிறேன். காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே இருக்கிறது என்று நன்றாக தெரிந்தும் அதற்கு அழைப்பு அவர் விடுக்கிறார். நேற்றைய தினம் காங்கிரஸ் திமுக கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்திலே, ஆதரவாளர் கட்சி கூட்டத்திலே கலந்து கொண்டதையும் அவர் அறிவார். அதற்கு பிறகும் எந்த அடிப்படையிலே இந்த அழைப்பு விடுக்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை. திரு டி.கே. இளங்கோவன், இறுதியாக ஒரு கேள்வி. இந்த ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தொகுதி. ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டைலாக சாமானியரை வேட்பாளராக உயர்த்துவது, அமைச்சராக உயர்த்துவது என்பது ஜெயலலிதா அவர்களின் ஸ்டைல் என்று பொதுவாக குறிப்பிடுவார்கள் விமர்சகர்கள். தற்போது மருது கணேஷ் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருப்பதன் மூலமாக அவருடைய ஜெயலலிதா அவர்களுடைய தொகுதியில ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டைலை திமுக கையில் எடுத்திருக்கிறது என்று அர்த்தம் கொள்ள முடியுமா? இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 1957 தொடங்கி சாமானியர்கள் பலரும் தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் காலம் முடிந்த பிறகும் சாமானியர்களாகவே இருந்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவில் சாமானியர்களாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுபவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு.